எவனோ சொன்னானாம், திமுக இருக்காது, திமுகவை அழித்து விடுவேன் என்று சொல்லி. அட பைத்தியக்காரனே, எப்போது நீ அப்படி பேசினாயோ அன்றே உன் ஆயுள் குறைந்து விட்டது என்று அர்த்தம். நாங்கள் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செய்தோம் என்று சொல்லுகின்ற தெம்பும் திராணியும் இந்த நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு இல்லை என்றால் இரண்டு பக்கமும் மூடிக்கொண்டு ஒழுங்காக ஓடிவிடு. அவரு தமிழ்தாய் வாழ்த்து போட்டா சீட்ல முள்ளு குத்துன சீட்ல உட்கார்ந்த மாதிரி துடிக்கிறாருங்க. மறுபடியும் பிஜேபி வந்தா சாவ வேண்டியதுதான், இந்தியா கூட்டணி வந்தா நீங்க வாழ வேண்டியதுதான். ஆம்பளை அண்ணாமலை தானே, எதுக்கும் அசராதவரு வெக்கங்கட்ட ஆளு சார். நாம் வெற்றி பெற வேண்டுமா அல்லது பஞ்ச பரதேசிகள் சாமியார் மடம் கட்டுபவர்கள் இந்த நாட்டில் வர வேண்டுமா? வயது 23, கல்யாணம் முடிந்து 3 மாதம், கட்டிலில் படுத்து கட்டி புரள வேண்டிய காலத்தில் எங்கள் அண்ணன் தளபதி காராகிரகத்தில் அடைக்கப்பட்டார். அடுத்தவன் பிள்ளையை திருடி உன்னுடைய சிலை போட்டுக் கொண்டு வாழுகின்ற ஈன புத்தி படைத்த பிஜேபி காரர்கள் இப்போது கூட ஒரு மாநிலத்தில் கலக்க பார்த்தீர்கள். அவர்கள் விழித்துக் கொண்டார்கள், தப்பித்தார்கள். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தமிழ்நாட்டில் நமது பருப்பு வேகவில்லையே என்ற காரணத்தால் மோடி உழுதி கொட்டுகிறார். இன்னும் ஒத்த செங்கல்ல கூட எடுத்து வைக்காம மோடிஜி மோடிஜி மோடிஜின்றீங்க. கிட்டவா தாடிஜி தாடிஜின்னு நீங்க ஆட்டணும். அதுனா மன் கி பாத்தா, மண் கறி பிரியாணி மாதிரி இருக்குது அதெல்லாம். மன் கி பாத் அவரா பேசுவாரு. நீ கேட்டா கேட்டுக்க, கேட்கலாம் போய் என்னடா மன்னராட்சி அங்க நடக்குது. அப்ப நீ 10 வருஷம் தான் வெறும் கோயிலுக்கு மணி தான் ஆட்டி இந்தியா சொல்லு. எம்ஜிஆர் பேசாத பேச்சா இல்லை எங்க அம்மா குண்டம்மா பேசாத பேச்சா? அந்த அம்மா செத்து போச்சு. ஒரு 10-50 பேரை பிடிச்சி இழுத்து நம்ம ஆட்சியில் உட்காந்துடலாம். எங்கள் அண்ணன் தளபதி சொன்னார், நான் கலைஞரின் மகன், எச்சை சோரை சாப்பிட்டான் இந்த ஸ்டாலின் என்று பேர் வந்தால் எங்கள் அப்பனுக்கு கெட்ட பெயர். அந்த ஹோட்டல் ஒன்று தங்கியிருந்தானுங்களே, பூவத்தூரா, பூவத்தூர்ல வேற ஏதோ ஓடிச்சுன்னு நினைச்சேன். பட்சியில் பார்த்தா மேட்ருங்களா 20,000 2,000 2 lakhs இந்த ரேஞ்சில். என்னடா இருக்குது அதுல? டேய், ஒரு அப்பனுக்கு பிறந்தவர்கள். அப்படி சொல்லிவிட்டு மாற்றுவதற்கு நான் பாமாயில் பாஸ்கர் இல்லை. அவர்கள் அதிமுகவை போல் நினைத்தார்கள். அவர்கள் அடிமைகள், அவர்கள் அனாதைகள், அவர்கள் இனிஷியல் தெரியாதவர்கள். ஆண்மை இருக்கிறது, வாரிசு இருக்கிறது. இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கள். நிறைய கருத்தரிப்பு மையம் இருக்கிறது. 47 சுதந்திரம் வாங்கணும். நம்ம காந்தி தாத்தா வாங்கி கொடுத்தாரு. அவர் தானே வாங்கி கொடுத்தாருமா? அவர் தானே? ஏன்னா டவுட் ஆகுது. அவர் தானே வாங்கி கொடுத்தாரு. அவர் வாங்கி கொடுக்கல அப்படின்னு ஒருத்தன் இங்க சொல்லி உட்காந்துக்கிறான். நம்ம 2 பேருன்னா 2, 1 பேருன்னா 1. வடநாட்டில் எவனும் கேட்கறது இல்லை. அடி தூள் கலப்பி 7 8ன்னு போட்டு தாக்கி. ஆனா இந்த மேடையும் மைக்கும் இந்த கருப்பு சிவப்பு துண்டும் தோல்ல போடாத நான் 8 மாசம் பைத்தியக்கார மாதிரி இருந்தான் தெரியுங்களா? இந்த திராவிட மாடல் ஆட்சி, இந்த ஆட்சி 3 ஆண்டுகளை தொடப்போகிறோம். ஆனால் இந்த ஆட்சியின் சாதனைகளை சொல்லுவதற்கு, அண்ணன் தளபதியின் பெருமைகளை சொல்லுவதற்கு இந்த மேடையை பயன்படுத்த வேண்டுமா அல்லது வரப்போகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் வெற்றி பெற வேண்டுமா அல்லது பஞ்ச பரதேசிகள் சாமியார் மடம் கட்டுபவர்கள் இந்த நாட்டில் வர வேண்டுமா என்கின்ற தேர்தல் நடப்போகிறது 2024. எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னார்கள், எவனோ சொன்னானாம், திமுக இருக்காது, திமுகவை அழித்து விடுவேன் என்று சொல்லி. அட பைத்தியக்காரனே, எப்போது நீ அப்படி பேசினாயோ அன்றே உன் ஆயுள் குறைந்து விட்டது என்று அர்த்தம். எவனொருவன் திமுகவை அழிக்கிறேன் என்று சொல்லுவானோ அவனுக்கே சமாதி கட்டிய கட்சி இந்தியாவில் உண்டென்றால் அது திமுகவை தவிர வேறு எந்த கட்சியும் கிடையாது. பக்தவச்சலம் பேசாத பேச்சா? எம்ஜிஆர் பேசாத பேச்சா? இல்லை எங்க அம்மா குண்டம்மா பேசாத பேச்சா? கண்ணுக்கு எட்டிய தூரம் எதிரிகளே இல்லை, நீ இப்ப நீயே இல்லை ஆச்சா. அதனால திமுகவை ஒழிப்பேன்னு சொன்னா நம்ம இன்னும் ஒரு 100 வருஷம் வாழ போறோம்னு அர்த்தம். என்ன கூட வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல எனக்கு கண்ணீர் அஞ்சல் நோட்டீஸ் எல்லாம் போட்டிருப்பானுங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. நான் இப்ப சொல்லுவேன் என் பொண்டாட்டிக்கிட்ட, நான் இன்னும் உங்களுக்கு புருஷனா ஒரு 30 வருஷம் இருப்பேன்னு சொல்லுவேன்.
எவனெல்லாம் நம்மை காரி துப்பினானோ, எவனெல்லாம் நம்மை கேவலப்படுத்தினானோ அவனுக்கெல்லாம் சமாதி கட்டுகின்ற பாக்கியம் நமக்குத்தான் உண்டு. ஐயா கலைஞர் அப்போதெல்லாம் உடல் நலம் குறைவு, ஏதோ நடந்து விட்டது என்று எல்லோரும் சொல்லுவார்கள். அப்போது நான் ஒருவன் மட்டும்தான் சொல்லிக் கொண்டிருந்தேன், இன்னும் ஒரு சமாதி கட்ட வேண்டி இருக்கிறது, அதை கட்டிவிட்டுத்தான் என் தலைவன் மறைவார் என்று சொன்னேன். அது நடந்ததா இல்லையா? நாம் எல்லாம் சத்தியத்திற்கு பிறந்தவர்கள், ஒரு அப்பனுக்கு பிறந்தவர்கள். அப்படி சொல்லிவிட்டு மாற்றுவதற்கு நான் பாமாயில் பாஸ்கர் இல்லை. அப்படி ஒருவேளை நான் வாக்குறுதி கொடுத்திருந்தால், ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தால் உன்னை வெல்லுவேன் என்று சவால் விட்டிருந்தால், ஒருவேளை அப்படி நான் நின்று தோற்றிருந்தால் அன்றிரவே தூக்கு போட்டு செத்திருப்பேன். கஷ்டமாக இருந்தால் விஷம் தின்று செத்திருப்பேன். ஆனால் அறிவில்லாதவர்கள், ஆண்மை இல்லாதவர்கள், தெம்பு இல்லாதவர்கள், நெஞ்சிலே புறம் இல்லாதவர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீ வாழ்ந்து போகட்டும் போ. கட்டபொம்மன் பாணியில் சொல்கிறேன். நாங்கள் என்ன சொல்லி செய்யவில்லை, சொல்லியதையெல்லாம் செய்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒன்றுமே செய்யாமல் எங்கள் வரிப்பணத்தில் வாழ்ந்து கொண்டு, எங்கள் வரிப்பணத்தை சுரண்டி கொண்டு, எங்கள் தலையில் கை வைத்து கொள்ளையடித்து விட்டு திமுகவை அழிப்பேன் என்று சொல்கிறார்கள். அவர்கள் அதிமுகவை போல் நினைத்தார்கள். அவர்கள் அடிமைகள், அவர்கள் அனாதைகள், அவர்கள் இனிஷியல் தெரியாதவர்கள், இனிஷியல் இல்லாமல் பிறந்தவர்கள். எங்களுக்கு 3 தலைமுறையும் சொல்ல தெரிந்தவர்கள் திமுக காரர்கள். எங்களிடம் வாலாட்டினால் வாளை ஒட்ட நறுக்குவோம். நான் சென்னையில் கேட்டேன் கூட்டத்தில், எங்களால் செந்தில் பாலாஜி என்ன செய்தார்? பொய்யான குற்றச்சாட்டு. ஒருவேளை நீங்க சொல்லுகின்ற குற்றச்சாட்டுப்படி அவர் வாங்கி இருந்தால் திருப்பி கொடுத்து விடுகிறோம். காலம் தாழ்ந்திருந்தால் அதுக்கு வட்டியும் கொடுத்து விடுகிறோம். ஆனால் ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் கார்ப்பரேட் கம்பெனியிடம் கோடி கோடியாய் கொள்ளையடித்து மூட்டை கட்டி வைத்திருக்கிறார்களே அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும், அதை விட கஞ்சாக்காரனை போய் காட்சி அளிக்கின்ற அண்ணாமலை, இவர்களெல்லாம் சிறையில் இருக்க வேண்டியவர்கள். சிறையில் இருக்க வேண்டியவர்கள் வெளியில் இருக்கிறார்கள். மக்களை வாழ வைக்க பிறந்த எங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கிறார்கள். ஆனால் காலம் மாறும். நாங்கள் தேர்தலில் வாக்குறுதியை சொல்லி வாக்கு கேட்கிறோம். 10 ஆண்டு காலம் நீங்கள் ஆட்சியில் இருந்தீர்கள், டெல்லியை ஆண்டீர்கள். நாங்கள் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செய்தோம் என்று சொல்லுகின்ற தெம்பும் திராணியும் இந்த நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு இல்லை என்றால் 2 பக்கமும் மூடிக்கொண்டு ஒழுங்காக ஓடிவிடு. அதை விட்டு திமுகவை ஒழிப்பேன் கிழிப்பேன் இந்த பூச்சாண்டி வேலை காட்டுறதெல்லாம் உங்க தாத்தா வந்தாலும் பார்ப்போம் நாங்க. அது யார் சொல்லுது தெரியுமா? எங்க தாத்தா கலைஞரோட பேரை அண்ணா உதயநிதி சொல்லியிருக்காரு. கேட்டா வாரிசு அரசியல். ஆண்மை இருக்கிறது, வாரிசு இருக்கிறது. இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கள், நிறைய கருத்தரிப்பு மையம் இருக்கிறது. அதுவும் முடியாது என்றால் திருமணமான 2 மாதத்தில் இரட்டை பிள்ளை பிறக்குவதற்கு உதாரணமாக சில பேர் இந்த நாட்டில் இருக்கிறார்கள். அவரிடம் போய் கேளுங்கள். இல்லாததை எங்களிடம் கேட்டால் நாங்கள் என்ன செய்ய முடியும்? வாரிசு என்றால் எங்கள் கட்சிக்கு பணம் கொடுத்தால் வாரிசு. அந்த தளபதி இந்த நாட்டின் வாரிசா? வயது 23, கல்யாணம் முடிந்து 3 மாதம், கட்டிலில் படுத்து கட்டி புரள வேண்டிய காலத்தில் எங்கள் அண்ணன் தளபதி காராகிரகத்தில் அடைக்கப்பட்டார். கருவுற்ற மனைவி எங்கள் அன்னை துர்கா. காதல் கணவன் பக்கத்தில் இல்லை. அவளுக்கு 5ஆம் மாதம் மரும்பழம் வைக்கவில்லை, 7ஆம் மாதம் ஜடம் தைக்கவில்லை, 9ஆம் மாதம் சீமந்தம் நடக்கவில்லை. பிரசவத்திற்கு ஆஸ்பத்திரிக்கு செல்லுகின்ற போது காதல் மனைவியே, கண்ணே உன் காதலன் நான் பக்கத்தில் இருக்கிறேன், சுகப்பிரசவம் நடக்கும், எதையும் சந்திக்க நான் இருக்கிறேன் சொல்வதற்கு காதல் கணவன் இல்லை. அவளே சென்றால், பெற்றெடுத்தால், குழந்தையை பாராட்டி சீலாட்டி சட்டை போட்டு அந்த குழந்தையை கொண்டு போய் சென்னை மத்திய சிறைச்சாலையில் கம்பிக்கு இடையில் காட்டி, காதலனே கண்ணாளனே நீ கருவாக்கிய குழந்தையை கொண்டு வந்திருக்கிறேன், இதோ பாருங்கள் என்று காட்டினால் எங்கள் அன்னை துர்கா பார்த்தார். எங்கள் அண்ணன் தளபதி காட்டிய குழந்தை எங்கள் அண்ணன் உதயநிதி. யார பாத்திரா வாரிசு அரசியல்ன்றீங்க? கருவிலேயே தியாகம் பண்ண வேண்டாம் எங்க அண்ணன் உதயநிதி. அதையும் தாண்டி சொல்கிறேன், வருங்காலத்தில் தமிழகத்தை ஆளப்போகிற ஒரு முதல்வன் இருக்கிறார் என்று சொன்னால் அது எங்கள் அண்ணன் உதயநிதி. நாங்க சொல்லுவோம். நாங்க இங்க வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு அப்பா செத்த ஒன்னும் புள்ள பதவிக்கு வந்த கட்சி அந்த கட்சி.
போராட்டம் என்றாலும் சிறைச்சாலை என்றாலும் குடும்பத்தோடு போகிறோம். அதனால் தான் எங்கள் குடும்ப கட்சி என்கிறீர்கள். நாங்களும் குடும்பமாகத்தான் இருக்கிறோம். இன்று பாராளுமன்ற தேர்தல் வரக்கு போகிறது. நீங்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறீர்கள்? இந்தியா கூட்டணிக்கா? அண்ணன் தலைமை தாங்குகின்ற இந்த கூட்டணிக்கா? அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் 400 இடங்களில் வெல்வோம். நீங்கள் ஆளுகின்ற உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத், இது 4 தான் நீங்கள் ஆட்சி செய்யும் மாநிலம். இதை மொத்தமாக கூட்டினால் 160 வருகிறது. இந்த 160 போக மீதி எங்கே போய் திருடுவீர்கள்? உங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் உண்டு. எவனோ திருமணம் முடித்து, எவனோ கஷ்டப்பட்டு கர்ப்பமாக்கி, பிள்ளையை பெற்று, பெயர் வைத்து, பள்ளிக்கூடம் அனுப்பி, அதை படிக்க வைத்து, பீஸ் கட்டி, ஆளாக்கி, உருவாக்கினால் அடுத்தவன் பிள்ளையை திருடி உன்னுடைய இன்சிலை போட்டுக்கொண்டு வாழுகின்ற ஈன புத்தி படைத்த பிஜேபி காரர்கள் அறிவில்லை, வெக்கமில்லை, மானமில்லை, சூடு சுரணை இல்லை. இப்போது கூட ஒரு மாநிலத்தில் கலக்க பார்த்தீர்கள். அவர்கள் விழித்து கொண்டார்கள், தப்பித்தார்கள். இப்படி எல்லா மாநிலத்திலும் செய்து விட்டோம். எல்லா கட்சியும் ஆட்டி படைத்து விட்டோம். தமிழ்நாட்டில் நமது பருப்பு வேகவில்லையே என்ற காரணத்தால் மோடி உழுதி கொட்டுகிறார். இதுக்கு இடையில சென்னையில் கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை, மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம், அதே மதுரையில் ஏறு தழுவுதல் அரங்கம், இவ்வளத்தையும் கட்டியிருக்கோம் 2 வருஷத்துல. ஆனா 2005 அடிக்கல் நாட்டி எய்ம்ஸ் ஆஸ்பத்திரியை இன்னும் ஒத்த செங்கல்ல கூட எடுத்து வைக்காம மோடிஜி மோடிஜி மோடிஜின்றீங்க. கிட்டவா தாடிஜி தாடிஜின்னு நீங்க ஆட்டணும். நாம 1 ரூபா வரி கொடுத்தா 26 பைசா நம்மளுக்கு. ஊபியில 1 ரூபா கொடுத்தா 1.25 ரூபா திருப்பி கொடுக்குறான். கேட்டா அவங்க எல்லாம் வளர்ச்சி பெறலையா. இப்ப இந்த தேர்தலில் ஓட்டு போட்டு வந்துட்டான்னா பார்லிமெண்ட் இப்ப 534 554 543. இந்த தேர்தலில் ஒரு வேளை வந்தா 800 பார்லிமெண்ட் சீட் ஆயிடும். எவ்வளவு? 800. நம்மளுக்கு எவ்வளவு தெரியுமா ஆகும்? நம்ம தான் சொன்னோம் 2 பெற்றால் இன்பமயம் சொன்னோமா? நான் 2ஓட நிறுத்திட்டேன். 1 பெற்றால் ஒளிமயம், என் பசங்க எல்லாம் 1ஓட நிறுத்திடுச்சு. நம்ம 2 பேருன்னா 2, 1 பேருன்னா 1. வடநாட்டுல எவனும் கேட்கறது இல்லை. அடி தூள் கலப்பி 7 8ன்னு போட்டு தாக்கி, உண்மையை தாங்க சொல்றேன். அதுக்கும் சிக்க வச்சு மறுபடியும் என்ன செந்தில் பாலாஜி என்ன கிட்ட அமைச்சிடாதீங்க. எனக்கு ஜெயிலுக்கு போறதெல்லாம் கஷ்டம் இல்லை தலைவர. நான் ஒரு டிவியில யூடியூப்ல பேட்டியிலேயே சொல்லியிருப்பேன். வீட்டில் இருக்கிற வசதியை விட எங்க தாத்தா கலைஞர் தாத்தா கட்டின ஜெயிலில் வசதி நிறைய இருக்குதுன்னு பேசியிருப்பேன். நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா இந்த மேடையும் மைக்கும் இந்த கருப்பு சிவப்பு துண்டும் தோல்ல போடாத நான் 8 மாசம் பைத்தியக்கார மாதிரி இருந்தான் தெரியுங்களா. ஆனா காலையில 5 மணிக்கு தான் முரசொலியில் அனௌன்ஸ்மெண்ட். நான் அறிவாலயத்துக்கு போறேன். வழியிலேயே தந்தி டிவிக்காரன் மடக்கிறான். என்ன ஒரு பேட்டியை கொடுத்துட்டு போகணும். உடனே கெஸ்ட் ஹவுஸுக்கு போனேன். இனிமே எப்படி பேசுவீங்கன்னு சொன்னான். தலைவனையும் தலைமையையும் எவனாவது தவறாக விமர்சித்தால் தலையே போனாலும் பேசுவான் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்று சொல்லி. அதான உண்மை. எங்க தாத்தா தானே எழுதினாரு, தாயை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடாதே. என் தலைவன் தடுக்கிறாரு. ஆட்சியில் இருக்கிறோம், நாகரிகம் வேண்டும். என்னை கூட கேட்டார்கள் பத்திரிகையாளர்கள், நீங்கள் இப்படி பொறுப்பில்லாமல் பேசுகிறீர்களே. நான் சொன்னேன், பொறுப்பில் உள்ளவர்கள் பொறுப்பாக நடக்காமல் பருப்பு போல் நடந்தால் நான் நெருப்பாக கொதிப்பேன் என்று சொன்னேன். ஏதோ ஒரு விளம்பரம் கொடுத்தோமாம, நம்ம இப்பதான் ஞாபகம் வந்து சீனா கொடியை போட்டோன்னு நரேந்திர மோடி பேசினார்ல, அத விளம்பரத்துல ராக்கெட் ஏவுதளத்தை கொடுத்த விளம்பரத்தை. கரெக்டா? நான் உங்களை கேட்டுதான் பேசுறேன். கரெக்டா? நான் என்ன கேட்கிறேன், ஒரு போஸ்டர் போடுன்னு இப்ப கணேசன் வச்சுக்கங்க, இல்ல கரூர் பொருள் வச்சுக்கல, இந்த மாநகர செயலாளர் போஸ்டர் போடுன்றோம். ஒரு தப்பு நடந்தா ஒண்ணு அவர் காரணமா இருக்கணும், இல்ல அதை பிரிண்டிங் பண்ண பிரஸ்காரன் காரணமா இருக்கணும், இல்லையா? இதானே? ஆனா நாங்க அந்த சீனா கொடியை போட்டதுக்கே இப்படி துடிக்கிறியண்டா என் சாமி. அங்க இமாச்சல பிரதேசத்துல சீனாக்காரன் வந்து வீடு கட்டி வாடகை விட்டுனுக்குறான். உன்னை கூப்பிட்டு சேவிங் பண்ணுமா இல்லையா?
இன்னும் மிச்சம் விற்காம இருக்கிறது ஒரே நாடு தமிழ்நாடு. தமிழ்நாடு மக்களை தான் விற்காம இருக்காரு. இதையும் விற்கிறதுக்கு பிளான் பண்ணி தான் ஆளுநரை கொண்டாந்து அவர் வச்சிருக்காரு. அவரு தமிழ்தாய் வாழ்த்து போட்டா சீட்ல முள்ளு குத்துன சீட்ல உட்கார்ந்த மாதிரி துடிக்கிறாருங்க. பாத்தீங்களா அவரு ஏந்து போன வேகத்தையும். கலைஞர் தாத்தா இருந்திருந்தாருன்னு வச்சுக்க, நண்டு எப்படி ஆக்கும் தெரியுமா உங்களுக்கு? அந்த வேலை பண்ணியிருப்பாரு. தமிழ்தாய் வாழ்த்து பாடுறது மரபு. கூட்டம் முடிஞ்ச உடனே தேசிய கீதம் பாடுறது மரபு. இதாண்டா தமிழ்நாடு. இதை ஒத்துக்கிட்டா இங்க இரு, இல்லைன்னா கிளம்பி போ. வெள்ளம் வந்துச்சு, சென்னையில வெள்ளம், காஞ்சிபுரத்துல வெள்ளம், திருவள்ளூர்ல வெள்ளம், நெல்லையில வெள்ளம், தூத்துக்குடியில வெள்ளம், தென்காசியில வெள்ளம். நீ பணம் கொடுக்க மாட்டல்ல, அப்புறம் எல்லாத்துக்கு நீ வந்த? எங்க அந்த ஊர்கா மாமியை வேற அனுப்பிச்சு விட்ட. அம்மா அப்படியா பேர்? அதா நான் ஊர்கா மாமின்னு தான் வச்சிருக்கேன். அது வேற. நீங்க இருக்கிறத வச்சு நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அது எதுக்கு நீ எங்க இருந்து பிளைட் ஏறி வரணும்? உங்களுக்கு எஸ்கார்டு, பாடி கார்டு இதெல்லாம் நாங்க ஏன் கொடுக்கணும்? அங்கிருந்தே இல்லைன்னு சொல்லிட்டு போ. மழை வெள்ளத்துக்கு துட்டு இல்ல, திட்டங்களுக்கு துட்டு இல்ல, மெட்ரோ ரயில் ஓட்டணும்னா துட்டு இல்ல, அதை கட்டணத்துக்கு துட்டு இல்ல. அப்ப என்னத்துக்கு எங்க காசை நீங்க கொண்டு போய் வச்சுக்கிற? நீ என்ன கமிஷன் ஏஜென்டா? 3 வேளாண்மை சட்டம், அந்த சட்டத்தை கொண்டு வந்தீங்க. விவசாயம் போறான்னா 1 வருஷம் அரை நிர்வாணமா அலைஞ்சிங்கன்னா அவனை பார்க்கறதுக்கு துப்பு இல்ல, நாதி இல்ல. எவ்வளவு ஒரு நடிகை கால் மேல கால் போட்டு முட்டிகால் வரைக்கும் கவுன் போட்டுருந்தா அவ பக்கத்துல அரை உட்காந்து டீ சாப்பிடுறாரு பிரதமர். இவர் இந்த பிரதமர் நம்மளுக்கு ஓடுமா? நம்மை ஆளுபவன் நமக்கு உதவுவனாக இருக்க வேண்டும். நம் பணத்தை கையாளுபவன் நம் கஷ்டங்களை போக்குவனாக இருக்க வேண்டும். அதனால நான் ஜாகிரதையா சொல்ல விரும்புறது, ரொம்ப ஜாகிரதையான தேர்தல். 47 சுதந்திரம் வாங்கணும். நம்ம காந்தி தாத்தா வாங்கி கொடுத்தாரு. அவர் தானே வாங்கி கொடுத்தாருமா? அவர் தானே? ஏன்னா எனக்கு டவுட் ஆகுது. அவர் தானே வாங்கி கொடுத்தாரு. அவர் வாங்கி கொடுக்கல அப்படின்னு ஒருத்தன் இங்க சொல்லி உட்காந்துக்கிறான். அப்புறம் நம்ம சூப்பு போட்டுதான் சாகணும் இல்லையா? நம்ம போய் ஸ்கூல்ல சேர்ந்த உடனே என் இழவெடுக்க நான் பியூசி வரைக்கும் வர படிச்சு தொலைச்சிட்டேன். படிக்கலாம் எனக்கு இதெல்லாம் தெரியாது இல்ல, சிவனேன்னு கிடப்பனா. இந்தியாவின் தந்தை மகாத்மா காந்தி. வெள்ளக்காரன் சொன்னான் ஒரு கட்டத்துல, பேரங்கி துப்பாக்கி தடி இடி தூக்கிட்டு வந்து அவங்கள அடிச்சு காலி பண்ணிடலாம். அவங்க அதெல்லாம் எடுத்துட்டு வரல. அகிம்சை எனும் சத்தியாகிரகத்தை காந்தியில் கையில் எடுத்தார். ஆகவே அவர்களை எதிர்க்க முடியாது. நாம் இங்கிலாந்துக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்தது. இங்கிலாந்துக்காரன் சொன்னான், அவனுக்கு தெரிஞ்சு காந்தி தாத்தா வாங்கி கொடுத்தாருன்னு. இங்க இருக்கணும்னு தெரியல. சும்மா திருவள்ளுவர், நம்ம பெரிய தாத்தா திருவள்ளுவர், அவர் திருக்குறளை எழுதினாரா? அதுல இல்லாத பொருள் கிடையாது, அதுல இல்லாத அர்த்தம் கிடையாது. அவர் மேல கொண்டு போய் காவி துண்டை போடுறது, எம்ஜிஆருக்கு காவி சாயத்தை ஊத்துறது, இது என்னடா சில்லுண்டி வேலை? இந்த நாட்டில் நம்ம எல்லாம் ஒன்னா தானே இருக்கிறோம். இப்ப தேசபக்தி பத்தி பேசுறாரு நரேந்திர மோடி. அவங்க ஜனசங்க ஆபீஸ்ல, ஆர்எஸ்எஸ் ஆபீஸ்ல 1947-52 அவங்க ஆரம்பிச்சு 52 வருஷமா தேசிய கொடியை ஏத்தந்தே கிடையாது. அதுக்கு கேட்டா ஆர்எஸ்எஸ் காரன் சொல்லுவான், இதுல 3 கலர் இருக்கு. ஒரு கலர் பச்சை முஸ்லீமை குறிக்கும், அந்த வெள்ளை கிறிஸ்தவனை குறிக்கும், காவி மட்டும்தான் இந்துக்களை குறிக்கும். இந்த கொடியை ஏற்ற மாட்டேன் என்று சொன்னார்களா இல்லையா? தேசிய கொடியை அவமதித்தவனை தூக்கில் போட வேண்டுமா இல்லையா? அந்த தேச துரோகத்தை செய்தவர்கள் பிஜேபி. சொன்னீங்களா இல்லையா? இன்னைக்கு 75 வருஷம் பிறந்தவன வந்துடுறீங்க. சீனா கொடியை போட்டு விட்டீர்கள், சீனா கொடியை போட்டு விட்டு கொதிக்கிற நீ. சுதந்திர கொடிய, நம்மோட தேசிய கொடிய பிரிண்ட் பண்றதுக்கு சீனாக்காரங்கிட்ட கான்ட்ராக்ட் விட்டோம்தான்டா. நீங்க கான்ட்ராக்ட் விட்டீங்களா இல்லையா? நம்ம கொடியை நம்ம தான் கதர்ல தயார் பண்ணோம், பாலிஸ்டர்ல தயார் பண்ண கொண்டு போய் கொடுத்தீங்களா இல்லையா? அப்படிலாம் பண்ணி இந்த நாட்டை துண்டாயிட்டு பெண்ணும் திடீர்னு தேசிய உணர்வு, பாசம், நாங்க ஒன்னா இருக்கோம். நாங்க மாரியாத்தாவுக்கு கூழ் ஊத்துனா பாய் 5 கிலோ கவுரு வாங்கி தராரா இல்லையா? கிறிஸ்டின் ஓலை ஊர்வலம்னு சொன்னா நம்ம முன்சாமி தான் லைட்டு பிடிக்கிறாரு. என் வீட்டுல என் பேரனுக்கு பேதியானா பொன்னேரி பில்ல போடுன்னு ஒரு அம்மா சொல்லிச்சு. இன்னொரு அம்மா சொல்லிச்சு, எங்க போனாலும் பேதி நிக்காது, மசூதிக்கு கொண்டு போய் பாய் ஓதனார்னா மசூதி நின்றுடும். சொல்றது யாரு?
மேரி அம்மா. கேட்டது யாரு? ஆண்டாள் அம்மா. ஓதுனது யாரு? பாய் பேதி. நின்று போச்சு. நாங்க ஒத்துமையா இருக்கோம்ல. நீ என்ன இதுல வந்து போடுறது? நாங்க என்ன சாப்பிடணும் டிசைட் பண்றதுக்கு நீ யாரு? மாட்டுக்கறி துண்ணா கட்டி வச்சு உதைக்கிறது என்ன வேலை? சொல்லுங்க. இதெல்லாம் நடக்கும், இன்னும் உஷ்ணமா நடக்கும். அது நடக்கணும்னா தான் நான் எந்த கூட்டத்துக்கு போனாலும் நீங்க போய் அம்மா உன் காலில் ஊறேன், கையில ஊறேன், உன்னை கையை பிடிக்கிறேன், திமுக ஓட்டு போட்டு நான் எப்பவுமே கெஞ்சறது இல்லை. கெஞ்ச வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இல்லை. உங்களுக்கு தேவையானதை எல்லாம் இந்த மண்ணில் செய்து கொடுத்த கட்சி ஒன்று உண்டென்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எவனுக்கும் இல்லை. அப்படி கட்சி இது. இவ்வளவு நீ செஞ்சு கொடுத்துட்டு நான் மறுபடியும் மடிப்பிச்சை போடுறேன், மண்டி போடுறேன்னு கேட்கணுமா? என்ன தேவையில்லை. நீ வாழ போறியா சாவ போறியா? இதான் வரப்போற தேர்தல் கணக்கு. நீங்க வாழ போறீங்களா சாக போறீங்களா? மறுபடியும் பிஜேபி வந்தா சாக வேண்டியதுதான். இந்தியா கூட்டணி வந்தா நீங்க வாழ வேண்டியதுதான். அதை நீங்க தான் டிசைட் பண்ணணும். நீ என்னென்ன சொல்லிட்டு திரியிறானுங்க இந்த நாட்டுல. எங்க போன மணிப்பூர்ல கலவரம் தானாவா வந்தது? இவனுங்கெல்லாம் நோண்டி விட்டானுங்க. நீ தேசபக்தியை பத்தி பேசுறானுங்க. பில்கிட்ஸ் பானு கர்ப்பமான பொம்பளைய 13 பேர் ஒன்னா சேர்ந்து கற்பழிக்கிறான். அட பாவிங்களா, எங்க தமிழ்நாட்டுல அர்த்தம் சாப்பிட்ட தட்டா இருந்தா கூட அது எச்ச தட்டுன்னு சொல்லி வேற தட்டுல சாப்பிடுற நாடுறா எங்க தமிழ்நாடு. ஒரு பொம்பளையை போட்டு 13 பேர் கற்பழிச்சுட்டு அந்த கைதிகளை வெளியே விட்டா தியாகின்னு சொல்லி அவங்கள மாலை போட்டு வரவேற்கல பிஜேபி காரையம்னா அந்த கூட்டத்தை கேட்டுருந்தா இன்னைக்கு நைட்டு செத்து போறா. நீ மானம் இருந்தால் 13 பேர், அதுவும் மாசமா இருக்கிற பொம்பளைமா 13 பேர் பண்ணிட்டு அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டா, ஒரே ஒரு ஜீவோவை போட்டு அவனுக்கு அத்தனை பேரையும் வெளியே கூப்பிட்டு வந்து மாலை போட்டு தியாகி மாதிரி. அந்த உச்ச நீதிமன்றன்ற ஒரு உயிர் இல்லைன்னா இந்த நாட்டில் கலவரம் வெடிச்சிடும். அதான் ஏதோ 1-2 தீர்ப்புகளை கொடுக்குறாங்க. இவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு சொன்னா அவன் கவர்னர் ஆயிடுறான். இவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு சொன்னா வேற பதவி வந்துடுது. சொல்லட்டா ரிட்டையர்ட் ஆனால் அன்னைக்கே வீட்டுக்கு போகணும். இப்போ பாருங்க, நம்மளாம் என்ன சொல்றோம்? நாங்க எத்தனையும் கொடுத்துருக்கோம். இந்த கரூருக்கு காலேஜ் கொடுத்துருக்கோம், விவசாய காலேஜ் கொண்டு வந்திருக்கோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க, ரோடு போட்டிருக்கோம், குகை சாலை அமைச்சிருக்கோம். இவ்வளவு பண்றோம். நம்ம கேட்கட்டுமா? 10 வருஷம் ஆட்சி பண்ணல, நீ தமிழ்நாட்டுக்கு வந்தல, நான் குடும்ப ஆட்சியை ஒழிப்பேன், வாரிசு அரசியலை ஒழிப்பேன். அப்படி ஒன்றும் செய்யல, ஒன்றும் செய்யல. அதை சொல்லிட்டு போ. எங்களை வசப்பாடுற வேலை வச்சுக்காத. வசப்பாடுனா தமிழ்நாட்டு மக்கள் திருப்பி அடிப்பாங்க. ஒன்னொன்னடா செஞ்சோம், நாங்க என்ன செய்யல அதை மட்டும் சொல்லு. இப்ப சொல்றோம் பிஜேபிய, நீ வந்தா என்ன பண்ணுவ? நாங்க குழா போட்டு கொடுத்துருக்கிறோம். குழா என்ன குழா? மண்ணு கம்பியில போட்டு பிளாஸ்டிக்ல ஒரு பைப்பு. டே, இது 1969லயே எங்க தாத்தா குடிசை மாட்டு வாரியம் வீடு கட்டி 3வது மாடியில குழா போட்டு கொடுத்த தாத்தா எங்க தாத்தா டாக்டர் கலைஞர். அது கேட்டா உஜ்வாலால நாங்க ஏழை தாய்மார்களுக்கு கேஸ் கொடுத்துருக்கோம். 2006ல இருந்து 2011 எங்க தாத்தா டாக்டர் கலைஞர் இலவசமா கேஸ் கொடுப்பேன்னு சொன்னார். கேஸ் கொடுத்தா அடுப்பு தருது யாருன்னு கேட்டானுங்க. உடனே சொன்னார், கேஸ் தருகிறேன், மாடு தருகிறேனே, கயிறு தரமாட்டேனா என்று சொல்லி கேஸோடும் சேர்த்து அடுப்பையும் கொடுத்துட்டோம். பிரதான் மந்திரி, அது என்னதுங்க? அது எனக்கு அந்த வாயிலே நுழைய மாட்டேங்குது. பிரதான் மந்திரி யோஜனாவோ போஜனாவோ வீடு கட்டுறாங்களாம். இவங்க 70,000 ரூபா கொடுத்தா 2.25 லட்ச ரூபா நொட்டுறது யாரு? எங்க அண்ணன் தளபதி. சொல்லுங்க, 70,000 ரூபாயில வீடு கட்ட முடியுமா? ஒரு கீத்து கொட்டை கூட போட முடியாது. யாரை ஏமாத்த பாக்குறீங்க? இந்த ஏமாந்த காலம்லாம் வேற. சீன் காட்டுறதெல்லாம் இங்க வச்சு கூடாது. அந்த காவி துண்டை போட்டுட்டு அப்படியே கர்நாடகா அந்த பக்கமா ஓடி போயிடுங்க. நீங்க ஆம்பளை தானே, பிஜேபி தைரியம் உள்ளவன் தானே, தமிழ்நாட்டுல 25க்கு மேல வருவீங்கல்ல. ஏன் எல்முருகனை மேல் சபை எம்பி ஆகினீங்க? போனா நீங்க நிக்க வைக்க வேண்டியதானே? ஆம்பளை அண்ணாமலை தானே. எதுக்கும் அசராத ஒரு வெக்கம் கட்ட ஆளு சார். இப்ப என் வீடு கரண்ட் பில் யார் கட்டுறேன்? நான் தானே கட்டுறேன். டெலிபோன் பில் யார் கட்டுறேன்? நான் தானே கட்டுறேன். நான் இப்ப வந்தேன் ட்ரெயின், நான் தானே வந்தேன். இப்ப நான் தங்கியிருக்கேன், நான் தானே தங்கியிருக்கேன். அவனை கேளுங்களேன். எனக்கு வாடகை கொடுக்கறது ஒருத்தர், பெட்ரோல் வண்டிக்கு டீசல் போடுறது ஒருத்தர். அட போடா பிச்சை எடுத்தவன. இப்படி பிச்சை எடுத்து வாழறதுக்கு செத்து போயிடலாம இல்லையாம்மா? தன்மானம் ஒண்ணும் இல்ல, சுயகௌரவம் ஒண்ணும் இல்ல. இப்ப கூட ரூமுக்கு வந்து என்ன கேட்டாங்க, நீங்க மேடைக்கு வரும்போது 2 கையில மோந்திரம், வெள்ளை சட்டை, கருப்பேன்ட்டு, கருப்பு சோப்பு துண்டெல்லாம் போட்டு வரீங்க, உங்க ஊடு அப்படி இருக்குதுன்னு காமிச்சான். அதுக்கோசம் வெளியே வரும்போது ஓட எடுத்துன்னு வர முடியும்? அது அண்ணாமலையா இருந்தா ஓட எடுத்துன்னு வரலாம். நான் எடுத்துன்னு வரலாமா? நான் கலைஞரோட பேரன்.
அண்ணன் தளபதியோட தம்பி. இல்லையா? அப்படி வந்தா எனக்கு அவமானம் இல்லை. அதனால தான் நான் வர்றதில்லை. இப்படி பிச்சை எடுத்து பொழப்பு நடத்துகிற நீங்கள்லாம் இந்த நாட்டில் பிஜேபி ஆட்சிக்கு வரும், 400 வரும், இந்த நப்பாசையை காட்டி பூரா ரவுடி பயிலையும் கேடி பயிலையும் எவனடா கட்சியில் வச்சுக்கிறீங்க? இப்போ நீ ஒருத்தன் பார்த்தியா? ஒருத்தன் தேடுது போலீஸு, தெரியுதா இல்லையா? அவன் பேர் என்னன்னு பார்த்தீங்களா? யாருன்னா பேர் தெரியுமா? சாமியாரை வச்சு பொழப்பு நடத்துறது அவனுங்க. எது? சாமியாரை வச்சு. அந்த சாமியார்கிட்டயே போய் 20 கோடி கேட்டுருக்கோம் பார். அவன் எவ்வளவு பெரிய கில்லேடி வந்துருப்பான் பார். ஆமாங்க. அவன் பேர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது தெரிஞ்சா பார்க்கலாம். எனக்கு தெரியலன்னு கேட்கல, எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியணும்னு தான் கேட்கிறேன். அகோரம். பிஜேபி கட்சியை பார்த்தாவே அகோரமா தாண்டாகுது. அவன் எங்கடா ஒருவேளை அவன் பிஜேபியிலே பிறந்து வளர்ந்தானு பார்த்தா பாமகல இருந்து அந்த கட்சிக்காரனையும் வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போனவனா. பிஜேபிக்கு ஒரு உதாரணம் இது. கொலகார பையன், திட்டு சர்டிஃபிகேட்ல வக்கீலுக்கு படித்தவன், இவனெல்லாம் அந்த கட்சியில் வச்சுக்கின்னு கட்டிங் வாங்கி அது மாதிரிடா நாங்கள் கட்சி நடத்துகிறோம். ஏதோ டீக்கல்ல போகிறேன் என்ன பிரச்சனை வச்சா உடனே போட்டுற வேண்டியது. உடனே எங்கள் தளபதி மறுநாள் காலையில் ஏந்து 4:30 மணிக்கு பேப்பர் தான் பார்க்கணும். கட்சி கட்டுப்பாட்டை மீறியதாலும் கட்சிக்கு கலங்கத்தை உண்டாக்கியதுனாலும் அண்ணன் துரைமுருகன் சைன் போட்டு விட்டார். நீங்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டீர்கள். அவன் ஒருத்தனை நீங்கிறானா பத்தியா சார்? ஏன்? அவனுக்கு அவெல்லாம் ஓணுன்றான். எங்கள் அண்ணன் தளபதி அப்படி இல்லை. அவர் ஏதோ நேற்று போய் இன்னைக்கு மழையில் முளைச்சிருந்தா அவரும் அதே மாதிரி இருப்பார். அண்ணாவிடம் பயின்று ஐயா கலைஞரின் ரத்தத்தில் உருவாகி தமிழ் மண்ணில் மிசா கைதியாகி பொதுக்குழு உறுப்பினராகி இளைஞரணி செயலாளராகி உள்ளாட்சித்துறை மந்திரியாகி துணை முதல்வராகி சென்னை மாநகர மேயராகி செயல் தலைவராகி கட்சியின் பொருளாளராகி அதற்கு பின்னால் தலைவராக வந்து அந்த 4.5 வருஷம் நம்ம எடப்பாடி இருந்தார்ல, அப்போ எல்லாரும் சொன்னாங்க அண்ணன் தளபதி கிட்ட போய் அந்த அம்மா செத்து போச்சு, ஒரு 10-50 பேரை பிடிச்சி இழுத்து நம்ம ஆட்சியில் உட்காந்துடலாம். எங்கள் அண்ணன் தளபதி சொன்னார், நான் கலைஞரின் மகன், எச்சை சூரை சாப்பிட்டான் இந்த ஸ்டாலின் என்று பெயர் வந்தால் எங்கள் அப்பனுக்கு கெட்ட பெயர். ஆகவே மக்களை சந்திப்பேன், மக்கள் தீர்மானிக்கட்டும். சந்திச்சோமா இல்லையா? இன்னைக்கு அதுக்குள்ள கூட ஒரு அதிமுககாரனை நீக்கி இருக்கிறாங்க. நான் கூட நினச்சிருந்தேன் அது என்னது அந்த ஹோட்டல் ஒன்று தங்கியிருந்தானுங்களே, கூவத்தூரில் வேற ஏதோ ஓடிச்சுன்னு நினச்சேன். கட்சியில் பார்த்தா மேட்ருங்கள 20,000 2,000 2 lakhs இந்த ரேஞ்சில். என்னடா இருக்குது அதில்? டேய் அதில் என்ன இருக்குது? என்னடா அசிங்கமாக இல்லை? அங்கே இருந்தானுங்களே எம்எல்ஏ, அவன் ஒரு 4 பேர் வீட்டுக்கு போயிருக்கிறான். இங்கே கூவத்தூரில் தங்கி இருந்திருக்கிறான். அவன் பொண்டாட்டி அங்கேருந்து வீட்டிலேருந்து ஃபோன் போட்டிருக்கிறான். புருஷனுக்கு போடுவாங்கல்ல. இது அந்த ஃபோன் நேரத்தில் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்பு கொண்ட வாடிக்கையாளர் வேறு ஒருவருடன் தொடர்பில் உள்ளார். இவன் 4 நாள் 5 நாள் அங்கே வந்து காஞ்சி உன் வீட்டுக்கு போனையோ வெளியே நெல்லு. யார்? அந்தம்மா. ஏன் நான் ஃபோன் போட்டேனே வேற யார் கூட தொடர்பில் இருந்த நீ? என்ன கொஞ்சம் நெஞ்சாமக்கலமாடா பண்ணீங்க அந்த 4 வருஷம். பாவண்டா அந்த பொம்பளை. அதுக்கு தான் சொல்கிறது, குடும்பம்னு ஒன்று இருக்கணும். நம்ம தாத்தா கலைஞர் இருந்தார், காவேரி ஆஸ்பத்திரிக்கு போனார், ரெடி ஆனார், மறுபடியும் வீட்டுக்கு வந்தார், மறுபடியும் காவேரி ஆஸ்பத்திரிக்கு போனார். கர்நாட்டில் நம்ம காட்டிக்கினே இருந்தோமா? என்னை கூட காவேரி ஆஸ்பத்திரியிலேருந்து வந்த உடனே எல்லாம் கேட்டான், என்ன இப்போ தலைவர் பேசுறது இல்லையாமேன்னா. நான் சொன்னேன், இப்போ என்ன பண்ணுற டிவியில் பாருன்னு. ஒரு 95 வயசானவங்க என்ன விளையாட்டு விளாட்லாம் நீங்களே சொல்லுங்கள்? ஒரு பலகரை விளாட்லாம், ஒரு பல்லாங்குழி விளாட்லாம், ஒரு சீட்டு விளாட்லாம், இல்லை பரமபதம் கூட விளாட்லாம். தாத்தா கலைஞர் என்ன விளையாட்டு விளையாட சொல்லுங்க பார்க்கலாம்? கிரிக்கெட் விளையாடுறாரு. கிரிக்கெட்டில் பேட்ஸ்மேனாக இருந்தாரா, விக்கெட் கீப்பராக இருந்தாரா, இல்லை ஃபீல்டராக இருந்தாரா? பவுலிங் போடுறார். ஏன் சொல்லு? என் வாழ்நாளில் 13 விக்கெட்டுகளை நான் ஏற்கனவே எடுத்து விட்டேன். 14வது எவனாவது என்னிடம் பேட்டிங் பண்ண வந்தால் அந்த விக்கெட்டையும் எடுக்க நான் தயார். பேசாம பேசின தலைவர். இன்னைக்கு 10 வருஷம் ஆக போகுது நரேந்திர மோடி. ஒரே ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறது தைரியம் இருக்கா? ஒரு பிரஸ் மீட். என்ன மான் கி பாத்தா?
மண் கறி பிரியாணி மாதிரி இருக்குது அதெல்லாம். மன் கி பாத் அவரா பேசுவாரு. நீ கேட்டா கேட்டுக்க, கேட்கலாம் போய். என்னடா பண்ணாராச்சு இங்க நடக்குது? நாங்க ஓட்டு போடல, ஓட்டு போட்டு இந்த நாட்டை ஆளல சொல்லு. கேட்டா நம்ம நேரு மாமாங்க 14 ஆண்டு காலம் இந்த நாட்டில் சிறைச்சாலையில் ஒரு மன்னனின் மகனாக பிறந்து 4 வாசலில் 4 கார்களை நிறுத்தி வைக்கி எந்த பக்கம் வந்து ஏறினாலும் ஏறுகின்ற நிலையில் வாழ்ந்த எங்கள் நேரு மாமா 14 ஆண்டு காலம் இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக போராடி சிறையில் இருந்தவர். எங்களாயா இந்திரா காந்தி, இந்தியா தான் இந்திரா, இந்திரா தான் இந்தியா என்று சொல்லி உலக நாட்டுக்கெல்லாம் தலைவியாக திகழ்ந்து பாகிஸ்தானோடு போர் புரிந்து சண்டையிட்டு நாட்டை வெற்றி கொண்டு வங்காள தேசம் என்ற நாட்டை, உலகத்தில் ஒரு புது நாட்டை உருவாக்கிய ஒரு பிரதமர் என்றால் அன்னை இந்திராவை தவிர வேறு எவனும் இல்லை என்ற நிலையை உருவாக்கி காட்டிய இந்திரா 16 ஆண்டு காலம் நாட்டை ஆண்டு 16 தோட்டாக்களை தன் அடிவயிற்றில் தாங்கி இந்த உயிரை நாட்டுக்காக அர்ப்பணித்தாலே அன்னை இந்திரா. 21ஆம் நூற்றாண்டுக்கு இந்தியாவை அழைத்துச் செல்வேன் என்று சொன்ன இளம் தலைவன் ராஜீவ் காந்தி. ஒரு காலத்தில் ட்ரங்கால் புக் செய்துவிட்டு லாட்ஜ் வாசலில் காத்திருந்த காலம் போய் போனை தொட்டால் அமெரிக்காவுக்கு பேசுகின்ற வசதியை அறிமுகப்படுத்திய ரோஜா முகத்துக்கு சொந்தக்காரன் எங்கள் அண்ணன் ராஜீவ் காந்தி. அவர் இந்த நாட்டின் பயங்கரவாதத்திற்கு தன் உயிரை பறி கொடுத்தால் அந்த கட்சியை கேவலமா பேசுற, அந்த கட்சி தலைவர்களை அவமானப்படுத்துற. சீனாக்காரன் பிரச்சனைன்னு கேட்டா இது நேருவால வந்தது, வேற எதனா பிரச்சனை கேட்டா இந்திரா காந்தியால வந்தது, வேற எதனா பிரச்சனை கேட்டா ராஜீவ் காந்தியால வந்தது. அப்படி 10 வருஷம்ல தான் வெறும் கோயிலுக்கு மணி தான் ஆட்டி இந்தியா சொல்லு. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இல்லை என்றால் எங்கள் தாத்தா கலைஞர் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் பெரியவர்களே. நான் சொன்னேனே, பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை, பெண்கள் முதல் ஆண்கள் வரை செய்த எங்கள் தாத்தா கலைஞர் தான். இந்த நாட்டில் எல்லோரும் சொல்லுவார்கள், நொண்டி என்றும் முடவன் என்றும் டபுக்கு என்றும் பேசினோமா இல்லையா? அவனையெல்லாம் அழைத்து இந்த நாட்டில் நீ நொண்டி இல்லை, ஒன்றகண்ணன் இல்லை, நீ டபுக்கு இல்லை, உனக்கும் ஒரு அழகான பைவிற்கேன் என்று சொல்லி அவனையும் மாற்றுத்திறனாளி என்று சொல்லி அவனுக்கும் நலவாரியம் தந்த ஒரு தலைவன் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் இல்லையா? ஒரு காலத்தில் 9 என்றும் பொட்டை என்றும் கேவலப்படுத்தினோமே, அவர்களை எல்லாம் அழைத்து நீ பெட்டை இல்லை, நீ பேடி இல்லை, நீ 9 இல்லை, உனக்கும் நான் அழகான பெயர் வைக்கிறேன், இன்று முதல் நீ திருநங்கைகள் என்று சொல்லி அவர்களுக்கும் நலவாரியம் தந்த தலைவன் அல்லவா? ஒரு காலத்தில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனால் அந்த கொடியை, பச்சை கொடியை பிடித்து வெள்ளை பேண்ட் வெள்ளை ஷர்ட் போட்டு பச்சை கொடி ஆட்டுவானே ஸ்டேஷன் மாஸ்டர், அவெல்லாம் அவ்வா. அதே தண்டவாளத்தில் காக்கிய அரைக்கால் சட்டை போட்டுக்கொண்டு தண்டவாளத்தில் பிளக்கட்டையை தட்டுவானே அவன்லாம் நம்மவா? எங்கள் தாத்தா கலைஞர் சொன்னார், நீ தண்டவாளம் தட்ட பிறக்கவில்லை, நீ ஆட்டினால் கொடியும் ஆடும் ரயிலும் ஓடும் என்று சொல்லி இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் ஸ்டேஷன் மாஸ்டராக்கி அழகு வார்த்தை இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். நீங்கள் கோர்ட்டுக்கு போனா கருப்பு கோட்டு போட்டு கட்டை சுத்தி வச்சு ஆடர்னு தட்டுறானே அவெல்லாம் அவ்வா. அதே கோர்ட்டு வாசல்ல சிவப்பு தொப்பி போட்டு சைலன்ஸ்ன்னு கத்துவான்ல அவெல்லாம் நம்மவா? எங்க தாத்தா கலைஞர் சொன்னார், நீ சைலன்ஸ் என்று கத்த பிறக்கவில்லை, நீ அடித்தால் கட்டை சுத்தியும் அடிக்கும் சட்டமும் பேசும் என்று சொல்லி தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் நீதிபதியாக்கி அழகு வார்த்தை இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். கோயிலுக்கு போனால் பெரிய கயிறு கட்டி வெளியில் இருக்கின்ற பெரிய மணியை ஆட்டுவது நம்மவா? கோயிலுக்குள்ளே இருக்கின்ற வெள்ளி மணியை ஆட்டுகின்ற குஞ்சு மணி எல்லாம் அவ்வா. ஆட்டினார்களா இல்லையா? எங்கள் தாத்தா கலைஞர் சொன்னார், நீ பெரிய மணி ஆட்ட பிறக்கவில்லை, நீ ஆட்டினால் வெள்ளி மணியும் ஆடும், ஆண்டவனும் பேசுவான் என்று சொல்லி அனைத்து சாதிக்காரனும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தை போட்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். நிலம் இல்லாதவனுக்கு நிலம் கொடுத்து, வீடு இல்லாதவனுக்கு வீடு கொடுத்து, வாழ்வில்லாதவனுக்கு வாழ்வு கொடுத்து, பகை தெரியாதவனுக்கு வழிகாட்டி, இப்படியெல்லாம் ஆக்கி உயர்த்தி பிடித்த எங்கள் தாத்தா கலைஞருக்குத்தான் அவர் மறைந்த போது 5.5 அடி இடத்தை கொடுக்க மறுத்தார்கள் படுபாவிகள். அவர் படுப்பதற்கு 5.5 அடி இடம், ஏக்கர் கணக்கில் இல்லத்தை அள்ளி கொடுத்தார். நிலத்தை, வீடு இல்லாதவனை எல்லாம் ஏழை தாய்மாரை மாடியின் மீது அமர வைத்து 3வது மாடியில் தலை சீவ வைத்த எங்கள் தாத்தா கலைஞர் மறந்த போது அவரை படுக்க வைக்க ஒரு இடம் தர மறுத்தார்கள்.
எல்லோரும் அப்போது கதறினார்கள். நான் ஒருவன் மட்டும் சொன்னேன், எங்கள் தாத்தா கலைஞர் எல்லாவற்றையும் போராடி பெற்றுத்தான் பழக்கம். ஆகவே எவனும் பிச்சை கொடுக்க வேண்டியதில்லை, எங்கள் தாத்தா கலைஞர் போராடி பெறுவார் என்று சொன்னேன். அதுபோலவே போராடி உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை பெற்று கடற்கரையில் படுக்க வைத்திருக்கிறோம் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். இந்த கேவலத்திற்கெல்லாம் விடை காண, இந்த அவமானத்திற்கெல்லாம் விடை தெரிய, இந்த அசிங்கம் எல்லாம் மறைந்து ஓட எங்கள் தாத்தா இறக்கும் போது இந்த நாட்டில் திமுக ஆட்சியில் இல்லை. அது பெரிய கனவாக இருக்கிறது. அதற்கு பின்னால் தான் எங்கள் அண்ணன் தளபதி பாராளுமன்றத்தில் இந்தியாவின் 3வது பெரிய கட்சியாக எங்கள் தாத்தாவின் திமுகவை அமர வைத்தார். உள்ளாட்சி தேர்தலில், நகர்ப்புற தேர்தலில் வெற்றி வாகை சூடினார். எங்கள் தாத்தா இன்னும் கண் மூடவில்லை. கலைஞர் கண் திறந்து இருக்கிறார். இந்த நாட்டில் மதவாதம் தலைவிரித்து விட்டது. நம் நாட்டில் ஜாதி பெருமை ஒழிய வேண்டும், மதச்சண்டை ஒழிய வேண்டும். அதற்காகத்தான் சமத்துவ புறத்தை கொண்டு வந்தார். அவர் கண்மூட வேண்டும் என்றால், நிம்மதியாக உறங்க வேண்டும் என்றால், அவர் மனது சாந்தம் அடைய வேண்டும் என்று சொன்னால், வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் 2024 எங்கள் தாத்தா காணுகின்ற கனவை, சமத்துவத்தை, சமூக நீதியை பெறுவதற்கு வாக்களிப்பேன். உதயசூரியன் வாழ வைப்பேன் தமிழகத்தை. வாய்ப்புக்கு நன்றி. வெல்க தமிழ். வணக்கம். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.